சித்தர் பூமி. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். இந்த அரசு வேலைவாய்ப்பு எந்த லக்னக்காரங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்குமே கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். நினச்ச இடத்துல வேலை கிடைக்கிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா. நான் ஒரு எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறேன், அது சார்ந்த வேலையே எனக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 25% மக்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது அப்படிங்கிறது உண்மை. நான் டாக்டர் படிச்சிருக்கேன், நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் போலீஸ்க்கு படிச்சிருக்கேன், ஆர்மியில் இருக்கிறேன், இதில் பண்ணியிருக்கேன். பிரச்சனைக்குரிய தொழில்களை எடுத்து படிக்கக்கூடிய கல்வியாக இருந்ததுன்னா அதற்கு சரியான அங்கீகாரங்கிறது கிடைக்கிறது. பாக்கி எல்லா இடத்துலையும் இருக்குதானா கொஞ்சம் கம்மி. இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அது கிடைக்கிது. நிறைய பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். இவங்க வேறு ஏதோ ஒன்று கோர்ஸ் அப்படிங்கிறது படிச்சிருப்பாங்க, பார்க்கக்கூடிய இடம்ங்கிறது வேறையாக இருக்கும். இது அவர்கள் ஜாதகம் குறிக்காட்டுமானா கண்டிப்பாக இந்த காலகட்டத்திற்கு பிறகு தான் இவங்களுக்கு படித்த படிப்பிற்கு வேலை, இல்லைன்னா சாதாரண ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, வேலை இல்லாமல் இருக்கவே முடியாது. அவருடைய கிரக அமைப்பின்படி ஏதாட்டி ஒரு வேலை செய்யணுங்கிறது கிரகங்கள் அந்த வாய்ப்பு கொடுக்கும். அதை அந்த மனிதன் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவருடைய தன்மைகள் மட்டுமே அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணலாம். சரிங்க, இந்த லக்னம் போனால் இவங்களுக்கு கம்பல்சரி கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. சிலருக்கு படித்த படிப்புக்கு வேலை, சிலருக்கு ஏதோ ஒரு வேலை அரசினால் கிடைக்கும் அப்படிங்கிறத ஏதாட்டி லக்னம் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இன்றைக்கி உங்கள் ப்ளே ஸ்டோரில் அக்ஷய லக்ன பத்ததி சாஃப்ட்வேர், ஏஎல்பி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இன்றைய ஏஎல்பி லக்னம்னு சொல்லக்கூடியது அக்ஷய லக்னமாக இருந்தது, எனக்கு அந்த லக்னம் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய விதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. வேலை இருக்குது, நான் ட்ரை பண்ணால் தானே கிடைக்கும். சாப்பாடு இருக்குது, நான் எந்திரிச்சு போய் சாப்பிட்டா தானே கிடைக்கும். அந்த மாதிரி தான் அது சரியான முயற்சியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அரசு வேலை வாய்ப்புங்கிறது இருக்கும். உங்கள் ஜாதக அமைப்பின்படி படித்த படிப்புக்கு வேலையா இல்லைன்னா ஏதாட்டி ஒரு வேலையா அப்படிங்கிறது அங்கே தெரியும். அது நம்மளால் சொல்ல முடியும். இதே மாதிரி சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது இந்த படித்த படிப்புக்கு வேலை, அரசினால் வேலை, அரசு வருமானம் வாங்கக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். எப்போ சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது கண்டிப்பாக கொடுக்கும். வேறு எந்த லக்னம் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது அரசினால் வேலை, அரசு வருமானம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அது அவங்க முறையாக பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தாமல் இருக்கிறதுங்கிறது அவர்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளி அனுசரித்தே அந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது அங்கே நடக்கும். இந்த லக்ன நட்சத்திர புள்ளி நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு முயற்சி பண்ணுறேன், என்னுடைய சிந்தனைகள் கரெக்டாக இருக்கும், என்னுடைய முயற்சிங்கிறது நல்லாயிருக்கும், எனக்கு வேலைங்கிறது பாக்கியமாக அமையும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை இவங்க சரியாக செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக வேலைங்கிறது இருக்குது. நாங்கள் கவர்மெண்ட் வேலையே கிடச்சிருக்குது, ஆனால் இந்த லக்னம் எனக்கு போகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது எந்த விதத்தில் கிடச்சிது அப்படிங்கிறத பாருங்கள். பணம் கொடுத்து வாங்கணுமா, இல்லைனா நான் ஒன்று படிச்சிருந்தேன் வேறு வேலைங்கிறது எனக்கு கிடச்சிதா, ஆனால் கவர்மெண்ட் வேலை தான், அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குமானா யோகம் இருக்கும். சரிங்க, நான் கன்னியா லக்னம், எனக்கு வெளிநாட்டு யோகம் கிடச்சிது, வெளியூரில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை கிடச்சிது, ஆனால் கவர்மெண்ட் கிடையாதுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் கிடையாது. சரி, வேறு யாரை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா மகர லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இவங்க நிலையாக ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது, பயணம் செய்து கொண்டு வேலைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றங்கிறது வேலையில் இருந்துகிட்டே இருக்கும். ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது இவங்களுக்கு இந்த வெளிநாட்டு வருமானம்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணலாமா, ட்ரை பண்ணலாம். ஒரு இடத்துல உட்காந்து செய்யக்கூடிய யோகம்ங்கிறது அவங்களுக்கு இருக்காது, ஓடி ஆடி செய்யக்கூடிய வேலைகள். அதே மாதிரி வேலையை ஒரு நிரந்தரமாக வச்சுக்க மாட்டாங்க. எனக்கு இது பிடிக்கலை அது பிடிக்கலைன்னு மாற்றி மாற்றி வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த லக்னத்திற்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போ இந்த லக்னக்காரர்கள்
வேலையை தேடும்போது, இந்த வெளிநாட்டு வேலை தேடும்போதும், ட்ராவல் அமைப்பு தேடும்போதும், வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலை தேடும்போதும் நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் உள்ளூரில் தாங்க இருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு ஈவினிங் டைம் வேலையான்னு பாருங்கள், நைட் ஷிஃப்ட் ஒர்க்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி வேலை அமைப்பு இருந்ததுன்னா வருமானம்ங்கிறது நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜாதகப்படி பார்த்திங்கன்னா, ஒரு சுவாமி கும்பிடுறது எந்த நேரத்தில் கும்பிட்டா அவங்களுக்கு பலன் கொடுக்கும்னு இருக்கும். அவரவர்கள் ஜாதகப்படி, இது பொது பலனாக சொல்ல முடியாது. அவர்கள் பிறந்த நேரத்தை வைத்து காலம்பரை சாமி கும்பிட்டா நல்லா இருக்குமா, மாலையில் சாமி கும்பிட்டா நல்லா இருக்குமாங்கிறது அவருடைய ஜாதகம் குறிகாட்டும். அதற்கு அவருடைய ஜாதகம் பார்க்கணும். அதே மாதிரி தான் ஒரு ஜாதகத்தில் வேலை அமைப்பு உள்ளூர் அமைப்பா, வெளியூர் அமைப்பா, இல்லைனா மாலை நேரங்களில் அப்படிங்கிறத அமைப்பான்னு பார்க்கணும். இன்னும் சிலர் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, சிலர் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பழமையாக இருக்குது, ஒரே ஒரு சின்ன கடை, அதில் எல்லா துணியும் அடங்கியிருக்கும், ஆனால் வியாபாரம் ஓஹோன்னு இருக்கும். இவர் என்ன பண்ணுவாருன்னா, அதை பெருசுப்படுத்தலாம், வியாபாரம் தான் நல்லா போகுது, கொஞ்சம் பக்கத்து கடையும் வாங்கி கொஞ்சம் பெருசாக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரேக்கு, சேர்ஸு, ஃபேனு, லைட்டு எல்லாம் வாங்கி போட்ட உடனே ஆளே வராது. இது அவருடைய ஜாதகம் அங்கே குறிகாட்டும். அப்போ ஒரு தொழிலை எந்த இடத்தில் செய்வது, எப்படி செய்யணும், உள்ளூர் அமைப்பா, வெளியூர் அமைப்பா, வருமானம்ங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துல கிடைக்கும், காலை நேரமா, மாலை நேரமா, இல்லைனா பயணம் செய்த வேலையா, ஓடிண்டே சம்பாதிப்பான்னு சொல்லுவாங்கள்ல, பேசிகிட்டே சம்பாதிப்பான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். இதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்து கூற முடியுமானா பார்த்து கொள்ள முடியும். ஆனால் இந்த லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலைங்கிறது இப்படி ஒரு அமைப்பாக இருக்கும், அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. சித்தர் பூமி.